ப்ரோ தெரிஞ்சவங்க ஏர்டெல் சிம்மோட கால் ஹிஸ்ட்ரியை தான் எடுக்க முடியுமா, ஜியோட கால் ஹிஸ்ட்ரிலாம் எடுக்க முடியாதா அப்படின்னு நிறையா பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. பர்சனலாகவே கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. அதை எப்படி ஏர்டெலுக்கு சொல்லிவிட்டு ஜியோவுக்கு சொல்லாமல் விட்டுருவோமா? இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆனால் நம்ம ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜியோ சிம் இருக்கிற ஃபோனில் மைஜியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மைஜியோ ஆப் இல்லை அப்படின்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். சர்ச் ஆப்ஷனில் மை ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு காலம் வரும். இதில் ஜியோட பெரிய ப்ளஸ் என்னென்னா, நம்ம ஏர்டெல்லில் வந்து மந்த்துக்கு தான் எடுக்க முடியும். ஜியோவில் வந்து நீங்கள் டேட் கஸ்டமைஸ் பண்ணுறதுனா கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 7 நாள் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்கு வேணும் அப்படின்றத கஸ்டம் பண்ணி எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு 7 நாள் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு வியூ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஸ்டேட்மெண்ட் வியூ ஆயிரும். இதில் 3வது காலம் யூசேஜ் சார்ஜஸ்ன்னு இருக்கும். இதில் டேட்டா, வாய்ஸ், எஸ்எம்எஸ் இது 3யுமே நம்ம பார்த்துக்கலாம். நான் இப்போ வாய்ஸ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி கிளிக் ஹியர் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா நம்பரும் எந்தெந்த டயத்துக்கு எந்தெந்த நம்பர் எல்லாமே வந்துடும். இப்போ ஏதாவது செலக்டட் நம்பரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ செகண்ட் பேசியிருக்கோம், எவ்வளோ நிமிஷம் பேசியிருக்கோன்ற போது கொண்டு வந்துடும் உங்களுக்கு.